இன்னைக்கு நாம ரோஸ் மேன்ஷன் சீரிஸோடைய 5வது எபிசோட் பார்க்க போறோம். கடைசி எபிசோட்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா, அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுடைய கழுத்தை அறுத்துட்டு இருப்பான். இதோட அந்த சீனை கட் பண்ணிருப்பாங்க. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நேரா சீரிஸ்குள்ள போகாம ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி சார்லி கன் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறான். ஏதோ ஒரு விஷயத்த ஷூட் பண்றான். அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல சார்லியோடைய அம்மா நல்லாவே இருக்காங்க. அம்மா, எனக்கு சூப்பர் மார்க்கெட் நடத்துறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே மாட்டேது. நான் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாடுறா, உன்னை கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் அமுச்சு படிக்க வச்சிருக்கேன். இதுக்கப்புறமும் பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் கேட்காத, இருக்கிற வேலையை ஒழுங்கா போயிட்டு பாத்துக்கோ, அந்த சூப்பர் மார்க்கெட்டை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்பா எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்க்கும்போது கேரவனும் அப்பாவுடைய காரும் இருக்கு. கேரவன் இங்க இருக்கு, அப்பாவுடைய கார் இங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த சைக்கோவும் அப்பாவும் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரவன் கிட்ட போறாங்க. அந்த டைம்ல அந்த சைக்கோ கேரவனுக்குள்ள இருந்து இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அப்பாக்கு செமையா அடிபட்டு இருக்கு, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு அந்த சைக்கோ விரட்டிட்டு போறாரு. அந்த சைக்கோ டேமுக்கு மேல ஏறி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, டே குதிக்காத, தயவு செஞ்சு அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியாச்சும் அவனை பேசி சமாதானப்படுத்தி இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அன்பு எல்லாத்தையும் வென்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேல இருந்து எகிரி குதிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண ஆம்புலன்ஸ் மத்த போலீஸ் டீம்லாம் வந்துட்டாங்க. அப்பாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய தம்பியும் அவனுடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர் சென்டர்ல என்னமோ பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன், டேய் மச்சான், இந்த விஷயத்த பாரு, இது உன்னுடைய அக்கா தானே அப்படின்னு போது இந்த தம்பிக்காரன் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறான். என்ன பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சீஃப் நம்ம ஹீரோ கிட்ட என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி அப்பாக்கு காயம் பட்டிருக்கு, அந்த சைக்கோ தான் அட்டாக் பண்ணிட்டான் போல, அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனும் போயிட்டு டேம்ல இருந்து எகிரி குதிச்சிட்டான். இப்போ ரெண்டு பேருமே அன்கான்சியஸா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் பயங்கரமா திட்டுறாரு. ஒரு விஷயத்த ஒழுங்கா விசாரிக்காம இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு விசாரிச்சு கடைசியா இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கழுவி ஊத்திட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சார்லி, அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி, சார்லியோடைய அம்மா, இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி என்னமோ சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு மான் கறி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை இவனுக்கு மானெல்லாம் வேட்டையாடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போல. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உனக்கு அந்த 809ல ஒரு பொண்ணு காணாம போனா இல்லையா, அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி ஷாக் ஆகுறான். அப்படின்னா அன்னைக்கு எதுக்காக நீ 8வது மாடிக்கு வந்த, நீ தானே அந்த பாக்ஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்குலாம் என்ன விஷயமாச்சு, என்னுடைய அம்மா தான் பைத்தியம்னு பார்த்தா நீங்களும் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே இருக்கும்போது சார்லி அவங்க அம்மாவுடைய கையில என்னமோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அக்கா காரியோடைய கையில இருந்து பிரேஸ்லெட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த இவங்க புடுங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அத கையில மாட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கையில ஒரு கீயும் வச்சிருக்காங்க. அம்மா, கையில என்ன வச்சிருக்க, எதுக்காக வாயில போட ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சார்லி புடுங்க ட்ரை பண்ணும்போது பையனை அடிச்சுட்டு அவங்க பாடு அங்கிருந்து ஓடுறாங்க. இவன் பிடிக்க ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்து உட்காந்துக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமா ஹாஸ்பிடல்ல உட்காந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து, உங்க அப்பாக்கு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனா இன்னமும் அப்பா கண்ணை முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்ற மாதிரி மேல கை வைக்கலான்னு போறாரு. இந்த டைம்ல தம்பிக்காரன் வந்துடுறான். அக்கா, அப்பாக்கு என்னாச்சு, யார் இந்த விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த சைக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் சொல்றாங்க. உடனே இந்த பையன் கடுப்பாகறான். எங்க அவன், நான் போயிட்டு அவனை கொல்லாம விட மாட்டேன், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய அப்பா மேலேயே கைய வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, டே இப்போ நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கோம், கொஞ்சம் பார்த்து பேசு, சத்தம் போடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல ஒரு நர்ஸ் வந்துட்டு, இப்போ உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஜெனரல் வார்டுக்கு மாத்திருக்கோம், யாராவது போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் போக முடியும் அப்படின்னும் போது, நீ போயிட்டு பாடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமுச்சு விடுறாங்க. இவனும் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்து ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோயின் வெளியே இருந்துகிட்டே அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு எங்க 3 பேர்ல அக்காவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அக்காவை அடிக்கடிக்க வந்து பாத்தீங்க, டெய்லி போன் பண்ணி பேசுனீங்க, எல்லாமே எனக்கு பிடிக்கும், எனக்கு சம்டைம்ஸ் பொறாமையா கூட இருக்கும், அப்பா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு, 3 குழந்தைங்கள்ல அக்கா மேல மட்டும் ஏன் பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம பொறாமையா இருக்கும். சொல்ல போனா இதனாலேயே கூட எனக்கு உங்களை பிடிக்காமலே இருந்துச்சு, ஆனா இந்த டைம்ல நீங்க இறந்து போயிடாதீங்க, விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் சேர்ந்துட்டு அக்காவுடைய ஆபீஸ்க்கு போயிட்டு
விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க விசாரிச்சு டேபிள்ல பார்க்கும்போது எந்த திங்ஸையுமே காணோம். என்னங்க இந்த பொண்ணுடைய எந்த திங்ஸையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணுடைய வேலையில என்னமோ ஒரு ப்ராப்ளம் போல டீப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னைக்கு அந்த பொண்ணு கடைசியா ஆபீஸ் இருந்து கிளம்பினாலோ அன்னைக்கு வேலை விஷயமா கனடா போக வேண்டியதா இருந்துச்சா. ஆனா என்ன விஷயமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னும் போது சரியா அவங்க கம்ப்யூட்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, கையோட ஒரே ஒரு லேப்டாப் வச்சிருப்பாங்க, அதை கொண்டு வருவாங்க திருப்பி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தம்பியை விட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்படியே உடம்பு முழுக்க ரத்த கரையா இருக்கும். அதோட வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சோகமா வெளியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த வீட்டுக்கு முன்னாடி காட்டு பகுதி மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காட்டு பகுதி அந்த பக்கமா 2-3 பில்டிங்கும் இருக்கும். இந்த ரோஸ் மேன்ஷன் அப்படின்றது ஒரே ஒரு பில்டிங் கிடையாது, ஒரு 3-4 பில்டிங் ஒன்னா சேர்ந்தது மக்களே. இந்த 3-4 பில்டிங்க்குமே ஒரே ஒரு பாதை மட்டும்தான் வரத்துக்கும் போறதுக்கும் இருக்கும். இத பத்தி ஹீரோயின் எதையோ யோசிக்கிறாங்க. இங்க இருந்து போயிட்டு 5 மீட் பண்ணி இங்க வந்துட்டு மொத்தமா 3 பில்டிங் இருக்கு, ஒரே ஒரு பில்டிங்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னு தானே சொன்னீங்க, மத்த சிசிடிவி கேமராலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், யாராவது அன்னைக்கு நைட்டு இந்த பில்டிங்ல இருந்து வெளியே கிளம்புனாங்களா உள்ளுக்குள்ள வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மத்த சிசிடிவி கேமராஸை செக் பண்ணா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அப்படின்னும் போது நீங்க ஜீனியஸ் தான், ஆனா நான் உங்களை விட ஜீனியஸ். இதே யோசனை எனக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுமே செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு அந்த டைம்ல எந்த வண்டியும் உள்ளுக்குள்ள வரல, வெளியவும் போல. சோ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா உங்க அக்காவை அந்த பில்டிங்ல இருந்து எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போல, உன்னுடைய அக்கா அந்த ரோஸ் மேன்ஷன்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5ஆம் நம்பர் சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ரோசி ஆண்டியை காமிக்கிறாங்க. கூடவே அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியும் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோஸ் மேன்ஷனுடைய பிரசிடென்ட். இந்த விஷயமே இந்த எபிசோட் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது மக்களே. இப்ப இந்த ரோசி ஆண்டி இன்னொரு போட்டோவை கொண்டுட்டு வந்து இந்த ரோஸ் மேன்ஷனுக்கு மேல மாட்டிட்டு இதான் நம்மளுடைய ஃபியூச்சர் கோலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்கும்போது பிரச்சனை வராம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ஆண்டி சொல்றாங்க. இவங்க என்ன பேசுறாங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு சரியாவே புரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயும் அந்த அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. கடைசியா யாரு அந்த அக்கா காரிக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதே ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் தான் கால் பண்ணிருப்பான். அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க என்ன பேசுனீங்க, உனக்கும் அந்த அக்காக்கும் என்ன கனெக்ஷன், கடைசியா வேற ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ ஜஸ்ட் என் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு, அன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து விஷ் பண்ண, மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, கனடா போறேன் அதுவும் வேலை விஷயமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தா இது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது சரிப்பா நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இந்த டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கிளம்பி போயிட்டு என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பையன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், இவனை கூட்டிட்டு வந்து என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவனே சொல்லுவான் அப்படின்னு அவன் கையில டேப்ல ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பில்டிங் உடைய பேரு 117. அந்த கடத்தல்காரன் இந்த பில்டிங்ல இருந்து அந்த பொண்ணை கடத்திட்டு வெளியே வந்தான் அப்படின்னும் போது இந்த வழியா மட்டும்தான் வெளியே போக முடியும், ஆனா வெளியே போகவே இல்லை, யாரும் உள்ளுக்குள்ள வந்த மாதிரியும் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகல. அதுவே இந்த ஏரியால இருக்கிற பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது இந்த பார்க் தான். பார்க் முழுக்க காடு மாதிரி மரங்களா வளர்ந்து போயிருக்கு. இந்த பக்கம் தான் கொண்டு போயிருக்கணும், இந்த பக்கம் கொண்டுட்டு போனா இந்த காட்டை தாண்டா 118 119 அப்படின்னு சொல்லிட்டு 2 பில்டிங் இருக்கு. இங்க தான் கண்டிப்பா அந்த அக்காவை கொண்டுட்டு போயிட்டு மறைச்சு வச்சிருக்கணும், இங்க இருந்து வேற எங்கேயும் போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேக்கர் சொல்றான். அப்படின்னா உடனே போயிட்டு சர்ச் பண்ணுங்க, உடனே போயிட்டு வாரண்ட் வாங்குங்க அப்படின்னும் போது ஏமா நீ கேட்டவனே வாங்கி கொடுக்க அது என்ன பஞ்சு முட்டாயா, அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, முதல்ல போயிட்டு பெர்மிஷன் கேட்கணும், அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 100-150 போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்து வீடு வீடா போயிட்டு இதுக்காக தான் நாங்க செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு வீடா போயிட்டு சோதனை போடணும், அதெல்லாம் இப்போ நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசும்போது ஹீரோயின் கிட்ட உன்னுடைய அக்கா லேப்டாப் யூஸ் பண்ணாலா, இப்போ அந்த லேப்டாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏமா உனக்கு உங்க அக்காவை பத்தி ஒண்ணுமே தெரியாதா, எது கேட்டாலும் தெரியாது தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்கும்போது நான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன் போல, இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. செம்ம கடுப்புல இருக்காங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு கொரியரா ஒரு பாக்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த பாக்ஸை பாக்குறாங்க. பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு கொரியர் கம்பெனியோட ஸ்டிக்கர் இருக்கு. இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுக்கிட்டு கொரியர் கம்பெனிக்கு போயிட்டு இது உங்க ஸ்டிக்கரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எங்க கம்பெனி ஸ்டிக்கர் தான், ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, நாங்க எங்க ஸ்டிக்கரை ஒட்டி கொரியர் பண்ணோம் அப்படின்னா அதுல பார்கோடு வரும், இதுல பாருங்க பார்கோடு இல்ல, இது எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
எங்க கொரியர் கம்பெனியோட நிறைய கம்பெனி டைப் பண்ணிருப்பாங்க, சில கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு நாங்க முன்கூட்டியே இந்த ஸ்டிக்கரை கொடுத்துருவோம், அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி எங்களுக்கு அமுச்சு விட்டுருவாங்க, நாங்க பார்கோட் அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி அமுச்சு விடுவோம் அப்படின்னும் போது எனக்கு அந்த லிஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி அக்கா காணாம போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் லிஸ்ட்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் லிஸ்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது சார்லியோடைய அந்த சூப்பர் மார்க்கெட்டோடைய பேருமே போட்டிருக்கு. ஒருவேளை கண்டிப்பா இவன் தான் வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணையும் காமிக்கிறாங்க. இவங்க அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுமே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய அக்கா துணியெல்லாம் வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாண்ட்ரி கடைக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு துணியெல்லாம் போட்டு லேப்டாப்ல என்னமோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல அந்த சைக்கோ உள்ளுக்குள்ள வந்து இவங்களுடைய இன்னர்ஸ்லாம் ஆட்டையை போட்டுட்டு போறான். அடங்கொய்யால அப்படின்னா நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவன் எப்படி இன்னர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போறானோ இதே போல நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்த இன்னர்ஸையுமே எடுத்துக்கிட்டு போயிருக்கான் போல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்தா அந்த 5ஆம் நம்பர் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த போலீஸ்காரன் தான் உன்னுடைய வீட்டு வாசல்ல கேமரா மாட்ட சொன்னா, உன்னுடைய சேஃப்டிக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை மாட்டி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தனிப்பட்ட ஒரு ஆளுடைய போனை ஹேக் பண்ண முடியுமா, லேப்டாப்ல ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முடியும், ஆனா சட்ட விரோதமானது அப்படின்ற மாதிரி அந்த ஃபைல் சொல்றான். நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னும் போது அப்படின்னா பண்ணலாம், யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஹீரோயின் சொல்ல வராங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அப்படியே நீங்க நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. வேற ஒரு லேப்டாப்ல அந்த சிசிடிவி கேமராவை கனெக்ட் பண்ணிட்டு யாராவது வராங்களா போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டே இருக்காங்க. செமையா போர் அடிக்குது. அட்லீஸ்ட் நம்ம பாய் ஃப்ரெண்டுக்காச்சும் கால் பண்ணலாம், இந்த டைம்லயாச்சும் அவன் ஃப்ரீயா இருக்கானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டா நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரிப்பா நீ தூங்கு, கால்ல போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கட் பண்ணலான்னு போறாங்க. இந்த டைம்ல ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேக்குது. யாரு கால்ல, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்றாளா, உன்னுடைய காதலியா அப்படின்னும் போது வாய மூடு, கத்தாத, சத்தம் கேட்க போகுது, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணாமலே பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிட்டாங்க. எவனாச்சும் நமக்குன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எவனோ நம்மள சீட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு போயிட்டு செமையா சரக்கடிக்கிறாங்க. ஹீரோவையும் போன் பண்ணி வர சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டும் இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலைல போதை தெளிஞ்சு கண்ணை முழிச்சு அப்படியே வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. இவங்களுக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுடைய அப்பா இந்த அக்காக்காக மட்டும் ஒரு டேபிள் ரெடி பண்ணி கொடுத்திருப்பாரு, அதுவும் சீக்ரெட்டான ஸ்டோரேஜ் யூனிட்டோட. இந்த விஷயம் அப்பா அக்காக்காக பண்றாரு அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போயிருப்பாங்க. ஒருவேளை அதுக்குள்ள அக்கா லேப்டாப்பை மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளதான் மக்கள் இருக்கு. ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் போயிட்டு ஃபையை மீட் பண்ணி நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்காவா முடிச்சிட்டேன், ஆனா பயங்கர அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இருக்கு, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவங்களும் போயிட்டு பாக்குறாங்க. இது என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயின் தனிப்பட்ட ஒரு நபருடைய போனையோ லேப்டாப்பையோ ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அது சார்லியோடைய போனு லேப்டாப் தான் இவனும் ஹேக் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் போயிட்டு பார்க்கும்போது எக்கச்சக்கமான பிட்டு படம் இருக்கு, நிறைய பொண்ணுங்களுடைய போட்டோ இருக்கு, முக்கியமா ஹீரோனுடைய அக்காவுடைய சில போட்டோஸும் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் கடைக்குள்ளேயே நின்று ஒரு செல்ஃபி எடுத்திருக்கான். அவனுக்கு பின்னாடி ஹீரோயின் எதையோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிட்டு தோ வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்னு கிளம்பி போயிடுறாங்க. ஏமா என்னமா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே சார்லியை காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, அவன் பாட்னு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்புறான். சரியா அந்த டோரே க்ளோஸ் ஆகல. இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு போயிட்டு லைட்டா டோர் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க கையில துணியில மாட்டிக்கிட்டு கிழிச்சு அவங்க கையிலயும் லைட்டா கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இது வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு ரூமே வியர்டா இருக்கு. நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல ஒரு பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி தூக்குல தொங்க விட்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதே போல பொம்மைகள் இங்கேயும் இருக்கு. ஒருவேளை இவன் தான் பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கன்லாங்குள்ள இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது போன சார்லி திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்து பார்க்கும்போது டோரு லைட்டா ஓபன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க கொஞ்சம் ரத்த கரையும் இருக்கு. அப்படின்னா உள்ளுக்குள்ள யாரோ போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எவனோ உள்ளுக்குள்ள வரான். இப்போ யாரோ உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே சத்தம் கேக்குது. அவ்வளவுதான் மாட்டினம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. இங்க 5வது எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இது வரைக்கும் ஹீரோனுடைய அக்கா காண
காணாம போன கேஸ நம்ம ஹீரோடைய டீமும் தான் விசாரிச்சிருப்பாங்க. இவங்க ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்க, இவங்க இருந்து எந்த ரிசல்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டீம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் இருக்கு, அவங்க கிட்ட இந்த கேஸ ஒப்படைக்கிறாங்க. அந்த டீம்ல இருந்து வந்து இது வரைக்கும் இவங்க என்ன விசாரிச்சிருக்காங்களோ அந்த கேஸ் உடைய ஃபைல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி ரெக்கார்டா கலெக்ட் பண்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்து நோண்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து அசிஸ்டன்ட் லேடிக்கு பயங்கரமா காண்டாகுது. டேய் நீங்க ப்ராப்பரா வந்து வாங்கிக்கோங்கடா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது அங்க அந்த டீம் ஒன்னுடைய கேப்டன் இருக்கான். அவன் வந்துட்டு எந்த வேலையை எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், ஒழுங்கா நீங்க வாயை மூடிட்டு போங்க அப்படின்னும் போது ஹீரோவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, இந்த அசிஸ்டன்ட் பொண்ணாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இந்த கேப்டன் இது வரைக்கும் கையில எடுத்த எல்லா கேஸையுமே பக்காவா முடிச்சிருக்கான். இவனுக்கு மேலதிகாரிகள் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்களா. நம்ம ஹீரோவுடைய கேப்டன் இருக்காரு பாத்தீங்களா, அவரால கூட இவங்களுக்கு எந்த விதத்திலையுமே ஹெல்ப் பண்ண முடியல. இப்ப நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம நின்னுகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் பயந்துட்டே இருக்கும் போது சார்லி உள்ளுக்குள்ள வரான். யாரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வந்தவன் திடீர்னு யோசிக்கிறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், உள்ளுக்குள்ள யாரு வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றான். கன்னோட வந்து செல்லம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் பயந்துட்டு ஒரு பக்கமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரியான சமயமா பார்த்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இந்த பையனும் பார்த்துட்டான், ஷூட் பண்ணிக்கிட்டே ஓடி வரான். நம்ம ஹீரோயின் கீழே போகாம மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பையன் கீழே போயிட்டான். நம்ம ஹீரோயின் இங்க ஒளிஞ்சிட்டே இருக்கும் போது யாரோ பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஹீரோயின் பயந்து கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஷூ அமைதியாரு அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினும் கத்தாம அமைதியா இருக்கும் போது மேல என்னமோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் எட்டி பாக்குறான். நம்ம ஹீரோ தான் நிக்கிறாரு. டேய் என்னடா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா வேட்டையாட வந்தேன், ஒரு எலிய வேட்டையாட வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு நல்லாவே புரியுது, நம்ம ஹீரோயின் தான் உள்ளுக்குள்ள வந்து என்னமோ பண்ண பார்த்திருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண தான் ஹீரோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுன்னு உள்ளுக்குள்ள போறான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது எல்லாமே சட்ட விரோதமான செயல், நீ எதுக்காக உள்ளுக்குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய வீட்டுல ஒரு பொம்மை இருந்துச்சு இல்லையா, அதே போல பொம்மையை அவனுடைய கடையில பார்த்தேன், அவனுக்கும் என்னுடைய அக்கா காணாம போனதுக்கும் என்னமோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் செக் பண்ண போனேன் அப்படின்னும் போது அவன் கடையில பொம்மை இருக்கு அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் போட்டோஸ்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி அந்த ஃபை தான் ஹேக் பண்ணி கொடுத்தான் அப்படின்னும் போது ஹீரோ காண்டாயிட்டாரு. நேரா போயிட்டு அந்த ஃபையோடைய கையில விலங்க மாட்டி விட்டு, நான் வந்து ஒரு விஷயத்துல உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறேன், அந்த விஷயத்த ஹேக் பண்ணி கொடு, இந்த விஷயத்த ஹேக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன் அப்படின்னா நான் போலீஸ், நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன், ஒரு கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன், இதுவே நீ பணம் வாங்கிட்டு வேற ஒருத்தவங்க சொன்னா கூட செய்வியா, நீ பண்ணது சட்டப்படி குற்றம், 6வது வாட்டி நீ ஜெயிலுக்குள்ள போக போற அப்படின்னும் போது அவரு போனா நானும் தான் போனோம், இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் காசை கொடுத்து ஹேக் பண்ணுங்கன்னு சொன்னேன், என்னையும் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எப்படி ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணுவாரு, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கஃபை ஓபன் பண்றாரு. இப்ப அப்படியே 3 பேரும் சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த கேஸ் டீம் 1 கையில மாறிடுச்சு அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா இந்த விஷயத்த ஃபை சொல்லிடுறான், இதுக்கப்புறம் இவனால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இந்த கேஸ் டீம் 1 கையில மாறிடுச்சு அப்படின்னும் போது டேய் இந்த விஷயத்த ஏன்டா என்கிட்டயே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்லமா சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள இவனே சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எவன் இந்த கேஸை விசாரிச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும், எப்படியாச்சும் என் அக்காவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ குடிச்சிட்டு ஃபை பயங்கரமா வாமிட் பண்ணிட்டு இருக்கான், குடிச்ச வரையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியில ஹீரோ ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனது அப்புறம் கூட ஹீரோக்கு அடிக்கடிக்க மெசேஜ் பண்றாங்க, மெசேஜ் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல அந்த பாய் ஃப்ரெண்டு கால் பண்றான், ஆனா நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா வால்பேப்பர்ல நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. சே நம்ம இவளை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருப்போம், எந்த அளவுக்கு திட்டிருப்போம், எவ்வளவு அடிச்சிருப்போம், ஆனா அப்படி இருந்தாலுமே இவளுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அப்பா போட்டோவை கூட வைக்காம நம்ம போட்டோவை தான் வச்சிருக்கா, நம்ம தான் இவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சில ஃபைல்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது எல்லாத்துக்குமே அவ பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கா. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்டோட போனை அட்டென்ட் பண்ணாம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, சேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு ஹேக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேனேஜ்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த 3 பில்டிங் உடைய பார்க்கிங்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை மட்டும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியிலேயே சார்லிய பாக்குறாங்க. அந்த பையன் வந்துட்டு நேத்து நைட்டு நம்ம ஜாலியா விளையாடணும்ல, அடுத்த வாட்டி வா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா விளையாடலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் அசிங்கமா அவனை திட்டிட்டு அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு எனக்கு இந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும், முக்கியமா பார்க்கிங்ல இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னும் போது ஏமா அது அவ்வளவு ஈஸியான விஷயமே
சம்பந்தமே கிடையாது. இப்படி 3 பில்டிங் உடைய கேமரா ஃபுட்டேஜ் வாங்கணும் அப்படின்னா எத்தனை பேர்கிட்ட சைன் வாங்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வேணா போயிட்டு அந்த 3 பில்டிங்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னும் போது, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, நீ கேட்டவனை எல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி அமிச்சிடுறாங்க. இந்த டைம்ல ஒரு லேடி உள்ளுக்குள்ள வந்து செமையா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் டேப் ஓபன் பண்ணாலே தண்ணி பயங்கர நாத்தமா வருது, தண்ணியில என்னமோ உழுந்து கிடக்குது போல, ஒழுங்கா போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னும் போது, நான் என்ன விஷயம்னு பாக்குறேமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேடியும் புலம்பிட்டே போகும்போது ஹீரோயின் போயிட்டு, நீங்க எந்த பில்டிங்ல வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பில்டிங் நம்பர் 117 அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவனே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இதே பில்டிங்ல தான் இப்போ நம்ம ஹீரோயினும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது நம்ம அக்காவுடைய டெட் பாடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கேப்டனை காமிக்கிறாங்க. கேப்டனுக்கு கண்ணாடி போட்ட ஒருத்தன் அசிஸ்டண்டா இருப்பான். அவன் வந்துட்டு அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுமே செக் பண்ணியாச்சு. செக் பண்ண வரைக்கும் யாரோ அந்த பொண்ணை கடத்திட்டு போறாங்க அப்படின்ற விஷயம் ரெக்கார்டா இருக்கு. ஆனா அந்த பில்டிங்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல. என்னுடைய கருத்துப்படி கண்டிப்பா அதுக்குள்ளேயே தான் அடைச்சு வச்சிருக்காங்க போல. அங்க இருக்கிற அந்த 3 பில்டிங்ல ஏதோ ஒரு பில்டிங்ல தான் அந்த பொண்ணு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படின்னா செக் பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாரண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட என்ன டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இதை கேட்டவனே ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நேரா இவருடைய கேப்டன் கிட்ட போயிட்டு, சீஃபே நாங்க ஒரே ஒரு கேஸ ஒழுங்கா விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறீங்களே, அந்த பொண்ணு பண்ணது எல்லாமே சுயமா பண்ணல, நான் சொன்னதுனால மட்டும்தான் பண்ணா, அப்படி நீங்க மாத்தணும் அப்படின்னா என்னையும் சேர்த்து தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, டேய் ஒழுங்கா ஓடி போயிடு, உங்க மேல சரியான காந்த இருக்கேன், நீங்க பண்ண வேலைக்கெல்லாம் என்ன உங்களுக்கு ப்ரமோஷனா கொடுப்பாங்க, போயிட்டு இருக்கிற வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி அப்படியே பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போக, நம்ம ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஒரு பாத்ரூம்குள்ள போக அவங்களும் போயிட்டாங்க. போயிட்டு டிடெக்டிவ் சாப் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, ஏமா பாத்ரூம்குள்ளேயே வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஆரம்பிக்க, ஐயோ பாத்ரூம்குள்ள வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே ஓடி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ, சரிமா வந்தது வந்துட்ட, சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னும் போது, இன்னைக்கு நான் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அவங்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்துட்டு டேப் வாட்டர் பயங்கரமா நாத்தமா வந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒன்னு உள்ளுக்குள்ள உழுந்து கிடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா. அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது டேங்குக்குள்ள என்னமோ டெட் பாடி கிடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, இப்போ உள்ளுக்குள்ள தான் அந்த கேப்டன் இருப்பாரு. அவரு வெளியே போகும்போது ஹீரோயினை பாக்குறாரு. யாருமா நீ, எந்த டெட் பாடி எதுக்குள்ள உழுந்து கிடக்குது அப்படின்னும் போது ஹீரோ இந்த டைம்ல வந்து எல்லாமே சொல்றாரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, உங்க அக்காவுடைய கேஸை இவர் தான் விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. இப்ப என்ன, பில்டிங் நம்பர் 117 நீ வாழக்கூடிய அந்த பில்டிங்ல டேங்குக்குள்ள என்னமோ ஒன்னு உழுந்து கிடக்குது, அது ஒரு டெட் பாடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தேகப்படுற, அது என்ன விஷயம்னு செக் பண்ணும், அவ்வளவுதானே, நான் என்னன்னு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் இங்க இருந்து கிளம்புறாரு. பரவாயில்லையே நல்ல மனசனா இருக்கானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சார்லியை விசாரிக்க போறாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல இல்ல, இவர் வந்து விசாரிக்க கூடாது, இருந்தாலுமே ஹீரோயினுக்கு இந்த பையன் மேல செம்ம டவுட், இவன் தான் என்னுடைய அக்காவை என்னமோ பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட சொல்லிருப்பாங்க. அதனாலேயே வந்து இந்த பையனை பார்த்து, அன்னைக்கு நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனும் சில போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறான். நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஹண்டிங்க்கு போயிருந்தேன், நீங்க இந்த போட்டோவை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், நான் அந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ணல, அதுக்கு நான் வந்துட்டு சரியான ஆதாரம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அக்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் கட்டிக்கிட்டே இருக்கும் போது ஒரு போலீஸ் படையே வந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நிக்குது. ஒரே சைரன் சவுண்டா இருக்கு. ஹீரோ வெளியே வராரு. ஹீரோயினும் போயிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கேப்டன் கிட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த டேங்குக்குள்ள என்னமோ இருக்குது போல, வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ண தான் இவங்க வந்திருக்காங்க. இப்போ ஒரு டீம் மேல போயிட்டு அந்த தண்ணி டேங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள என்னமோ கிடக்குது, ஒரு டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது, அது யாருடைய டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. இப்போ செக் பண்ண போலீஸ் இந்த கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு, ஆமா இந்த டேங்குக்குள்ள ஒரு டெட் பாடி கிடக்குது அப்படின்னும் போது இந்த சவுண்ட் ஹீரோயினுக்கும் கேக்குது. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு, அப்படியே உடஞ்சி போயிட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே டேங்குக்குள்ள இருந்து டெட் பாடியை தூக்கி கீழே போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு மேல போக, ஹீரோயின் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா திரும்பி டெட் பாடியை பார்க்கும்போது அது நம்ம ஹீரோயினுடைய அக்காவே கிடையாது, இது என் அக்கா கிடையாது அப்படின்னும் போது, அப்படின்னா வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து கேட்க, இது சார்லியோடைய அம்மா. அவன் பயங்கரமா கத்தி அழுகுறான், அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவருக்கு சுயநினைவு வந்துருச்சான், அவரை ஜெனரல் வார்டுக்கும் மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம
ஹீரோயின் போயிட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவரும் கண்ணை முழிக்கிறாரு. ஏன்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரால் தான் பேச முடியாது இல்லையா, அமைதியா இருக்காரு. நீங்க பண்ணது ஒரு விதத்துல சரி, ஒரு விதத்துல தப்பு. இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊர் முழுக்க இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் தேடாம ஊருக்குள்ள நிறைய பேர் இந்த மாதிரி இந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல நிறைய போஸ்ட்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு போலீஸ் டீமே நம்ம அக்காவை தேடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல நீங்க இப்படி படுத்துட்டு இருக்க கூடாது, எந்திரிச்சு வாங்க, அக்காவை தேடுவோம் வாங்க, அப்படியே உட்கார்ந்துராதீங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் தம்பியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் நம்ம அக்காவை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடத்திட்டு போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்றான். அது என்ன காரணம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இதை உங்ககிட்ட காட்டலாமா வேணாமான்னு தெரியல, ஆனா இப்போ எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காமிக்கிறான். அந்த வீடியோல நம்ம ஹீரோயினுடைய அக்கா அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கரமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்கிங்கா கேட்கும்போது இது ஒரு வெப்சைட், அதுல நிறைய ஆண்கள் பாப்பாங்க, அவனுங்க காசு கொடுக்க பெண்கள் டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, இந்த வெப்சைட்ல இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் இந்த வீடியோ எடுத்து என்கிட்ட கொடுத்தான் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இது உண்மையிலேயே நம்ம அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா நம்ம அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். இப்போ இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இந்த ஊர் முழுக்க நம்ம ஹீரோனுடைய அக்காவை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அப்பயே தெரியும் இந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசுறாங்க. இப்போ அப்படியே ரோசி ஆண்டியை காமிக்கிறாங்க. இவங்க அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காதா மட்டும் ஒரு போடு போடுறாங்க. எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பப்பரப்பான் ஆக்கி ஒட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு செம காண்டு. திருப்பி காதா மட்டும் 2 போடு போட்டு இங்க பாரு மேல கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத, ஏதோ கொஞ்சம் உன்னை ஃபாலோ பண்றேன், நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் அடிமை கிடையாது, இதுக்கப்புறம் என்கிட்ட பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்லாம் போக போக உங்களுக்கு புரியும். இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. சார்லியுடைய அம்மாவுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வாய்க்குள்ள ஒரு சாவியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சாவியை வெளியே கொண்டு வந்து அந்த கேப்டன் கிட்ட கொடுத்துட்டு இந்த சாவி மட்டும் வாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னும் போது இதை யாராவது வாய்க்குள்ள திணிச்சிருப்பாங்களா இல்ல அவங்களே போட்டு முழுங்கிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரும் வாய்க்குள்ள போட்ட மாதிரி தெரியல, அவங்களே தான் வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லும் போது வேற என்ன விஷயம்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்கும் போது இப்போதைக்கு எதுவுமே முழுசா சொல்ல முடியாது, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிப்போர்ட் அனுப்புவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இது என்ன சாவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேப்டன் பயங்கரமா யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இது கண்டிப்பா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு ரூமுடைய கீயா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நீ என்ன பண்ணு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த கீ எந்த ரூமுடைய கீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி, எல்லாத்துலயுமே போட்டு டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்கும் போது எங்க அங்க எக்கச்சக்கமான ரூம் இருக்குங்க, நான் எங்கன்னு போயிட்டு எதன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 2 நாள் டைம் கூட எடுத்துக்கோ, போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யார்ட்டையுமே சொல்லாம கொள்ளாம அந்த டேங்க்குள்ள இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டே இருக்கும்போது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அக்காவுடைய பிரேஸ்லெட் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் எடுக்கிறாங்க. இந்த டைம்ல யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது, அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஏமா இந்த டைம்ல நீ என்னமா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரேஸ்லெட்டை காமிக்கிறாங்க. இது அந்த டேங்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னும் போது இது உன்னுடைய அக்காவோட இது அப்படின்னா உன்னுடைய அக்காவும் இறந்து போயிட்டு டெட் பாடியா கடந்திருப்பான்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. அப்படி கிடையாது, இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோ கிட்ட ஒன்னு சொல்றாங்க. நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. சார்லியோடைய அம்மாக்கு கையில கால்ல கழுத்துல அப்படின்னு சொல்லிட்டு செயின் மாதிரி ஏதாவது போட்டிருந்தா ரொம்ப பிடிக்கும் போல, புடுங்கிட்டு போயிடுவாங்க போல. அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் கழுத்துல ஒரு செயின் இருக்கு, அதை புடுங்க ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் கத்துனவனே விட்டு ஓடி போயிடுறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி தான் என் அக்காவுடைய கையில இருந்து இவங்க புடுங்கிருப்பாங்க, இவங்க தண்ணிக்குள்ள உழுந்து கிடக்கும் போது அந்த கையில இந்த பிரேஸ்லெட் கீழே உழுந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. மேபி இருக்கலாம், நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்புறம் நான் அவங்க கிட்ட ஒரு வீடியோ காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுடைய வீடியோவை காமிக்கும் போது என்னமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே செம்ம ஷாக்கு. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது ஃபேக்கா இல்ல உண்மையான கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது நேரா போயிட்டு ஃபைய மீட் பண்றாங்க. அவங்கிட்ட இந்த வீடியோவை காமிக்கும் போது அவன் உட்காந்து ஒரு நாள் முழுக்க செக் பண்றான். செக் பண்ணிட்டு இது ஃபேக்கு அப்படின்றான். எப்படியா இதை ஃபேக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க இது ஒரிஜினல் போட்டோ, இது வீடியோல வரக்கூடிய நம்ம ஸ்கிரீன்ஷாட் பண்ண போட்டோ, இதுல பாருங்க கண்ணு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. என்னதான் டீப் ஃபேக் மூலமா இந்த வீடியோவை நேர்த்தியா உருவாக்கி இருந்தாலுமே கண்ணை வந்துட்டு பக்காவா பண்ண முடியாது, கண்ணை பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸ்பிளைன் பண்றான். யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது யார் பண்ணிருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு போல, இது எல்லாத்தையுமே யாரோ
யாரோ பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த டைம்ல எவனோ ஒருத்தன் முகமுடியெல்லாம் போட்டுட்டு திடீர்னு ஓடி வந்து ஹீரோயின் வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த சார்லியோடைய அம்மா இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக். இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனாலேயே இவங்க என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிறாங்க. கற்பனை பண்ணிட்டு இவங்களா அந்த டேங்குக்கு மேல ஏறி போயிட்டு குச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் இவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த மர்ம நபர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு நம்ம ஹீரோயினை கத்திய காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். உன்னுடைய அக்காவுடைய லேப்டாப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோனுடைய லேப்டாப். அக்காவுடைய லேப்டாப்பை நம்ம ஹீரோயின் எப்பயோ ஹீரோயிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி அதை பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது ஹீரோயின் ஓபன் பண்றேன் அப்படின்ற மாதிரி தூக்கி ஜன்னல் பக்கமா வெளியே கடாசிடுறாங்க. உடனே இவனுக்கு செமையா கடுப்பாயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயினை போட்டு பொலந்து பாத்ரூமுக்கு கொண்டுட்டு போயிட்டு பாத்டப்ல கட்டி போட்டு தண்ணியவும் திறந்து விட்டுட்டு இவன் கீழே போறான். கீழே போயிட்டு லேப்டாப்பை கொண்டு வந்து மேல பாக்கணும். நம்ம ஹீரோயின் ஆளை காணும், தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா விழுந்து கிடக்குறாங்க. இவங்களுக்கு செமையா அடிபட்டு இருக்கு. ஏமா உனக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள தூக்கி உட்கார வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னும் போது வேணாம், இப்ப நான் ஓகேவா தான் இருக்கேன், நீ தப்பா நினைக்கல அப்படின்னா உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே ஓகே ஆயிடும் அப்படின்னும் போது நான் ஏமா தப்பா நினைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குஷி ஆயிட்டாரு. இந்த பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு இங்க உட்காரு, நான் போயிட்டு உனக்கு டீ போடுறேன், சாப்பாடு ரெடி பண்றேன், அது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பறக்குறான். ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்கிறாரு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு யாரா இவன், நம்மள இவன் அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்கணும், பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் குளிக்க போறாங்க. குளிச்சுட்டு வரதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வாங்கிட்டு வராரு. இவ்வளோ ஏன் நாப்கின் கூட வாங்கி வந்து வச்சிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னை யாருமே இவ்வளவு பாசமா பார்த்துக்க மாட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில என்ன ரொம்ப ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னும் போது ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா நீங்க ரெஸ்ட் எடு, நான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. போனா எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு, உடஞ்சி போயிருக்கு. ஹீரோயினை கட்டி போட்டாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த ஃபைய காமிக்கிறாங்க. இவனுக்கு அசிஸ்டண்டா தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல மக்களே. அதனால தான் இந்த பொண்ணுக்கு ஹேக்கிங்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோனுடைய போனை ஹேக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை கண்காணிக்கிறா, அந்த ரோசி ஆண்டிக்கு ஒர்க் பண்றா அப்படின்ற விஷயம்லாம் இந்த ஃபைக்கு தெரியாது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியை காமிக்கிறாங்க. இவங்க என்னமோ யோசிக்கிறாங்க. நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி நம்ம ஹீரோனுடைய அக்கா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோனுடைய அக்கா கதவையே ஓபன் பண்ண மாட்டாங்க. விண்டோ பக்கமா போயிட்டு என்னமா பேசலான்னு வந்தா கதவையே ஓபன் பண்ண மாட்டேற, நான் சொன்ன வேலையை எப்போ முடிச்சு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, இப்போ நம்ம பண்ண போற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உன்னுடைய ஆபீஸ்ல எப்படியாச்சும் பேசி சைன் பண்ணி அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடு. நீ ஒரு சிவில் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல சிவில் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நீ நினைச்சா இந்த விஷயத்த சீக்கிரமா முடிக்க முடியும் அப்படின்னும் போது முடிக்க முடியாது அப்படின்றாங்க. இங்க பாரு, உனக்கு ஒரு வாரம் டைம், அதுக்குள்ள முடிச்சு கொடுக்குற, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் ஹீரோனுடைய அக்கா காணாம போயிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த விஷயம்லாம் பக்கத்து வீட்டு ஆண்டி யோசிச்சுட்டே இருக்கும் போது இங்க அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கேப்டனை காமிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து ஐயா இந்த கீயை போட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஓபன் பண்ண ட்ரை பண்ண, எதுவுமே மேட்ச் ஆகல, ஒரு பாத்ரூம் கதவை கூட வீட்ல, இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாத்துக்கலாம் கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அசிஸ்டன்ட் எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை அந்த கடத்தல்காரன் இந்த அக்கா காரியை கடத்திட்டு போயிட்டு மறைச்சு வச்சு அதனுடைய கீ வந்துட்டு இந்த பாட்டி எப்படியோ கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கீயை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரன் கண்டுபிடிச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா பூட்டை மாத்திருப்பான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன கரமண்டா இது, என்னடா யோசிக்கிற, இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிடுறாரு. இப்போ அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ மறுநாள் காலைல ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கேப்டன் கிட்ட நேத்து நைட் அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சிருக்காங்க, அந்த பொண்ணை கத்திய காமிச்சு மிரட்டி கட்டிலாம் போட்டு அவளுடைய லேப்டாப்பை தூக்கிட்டு போயிருக்காங்க, இது என்ன விஷயம்னு போயிட்டு பாருங்க அப்படின்னும் போது உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்க, அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணா நான் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னடா கனெக்ஷன், நீ தான் இப்போ இந்த கேஸ்ல கிடையாது இல்லையா, எதுக்காக அந்த வீட்டுக்கு போற, ஏன் தேவையில்லாத விஷயம்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க, எனக்கு அந்த பொண்ணை நல்லாவே தெரியும், அந்த பொண்ணுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னும் போது எனக்கு நேரா கால் பண்ணா நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த கேப்டன் யோசிக்கிறான். சரி ஓகே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமை கூப்பிட்டு
கூட்டிட்டு போறான். போயிட்டு ஹீரோயினையும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா எல்லாமே கிளீனா இருக்கு. எதுவும் உடஞ்சி போன மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயினை கட்டி போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அதுவுமே நார்மலா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டு போன மாதிரியே தெரியல. என்ன இந்த பொண்ணுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா, நம்மள ஏமாத்துறாளா அப்படின்ற மாதிரி போலீஸ்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ கத்துற மாதிரி முணங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல எப்படி பொம்மை தொங்கிட்டு இருந்துச்சோ இப்போ அதே போல ஹீரோனுடைய அக்கா உடம்பு முழுக்க பயங்கரமா காயம் பட்டு தொங்கிட்டு இருக்கா. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. கயிறு அறுக்க ட்ரை பண்றாங்க. இந்த டைம்ல அக்கா காரி எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஏன்னா அது நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்கிங்கோட பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம இந்த சீரீஸ்ல 8 எபிசோட் பார்த்திருக்கோம். இன்னும் 4 எபிசோட் இருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.